ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிற செய்திகள் இரண்டு முக்கியமான செய்திகள். வக்ஃப் மசோதா என்று நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டு எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பின் காரணமாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆளுகிற கட்சியின் தோழமை கட்சிகள் அவர்கள் கொடுத்த திருத்தங்கள் மட்டும் ஏற்கப்பட்டது. எதிர்கட்சிகளின் சார்பில் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு திருத்தமும் ஏற்கப்படவில்லை, அனைத்தும் நிராகரிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அதுக்கு அந்த கூட்டுக்குழுவினுடைய தலைவராக இருப்பவர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் மற்ற உறுப்பினர் கேட்க வேண்டும் என்ற ஒரு சர்வாதிகாரமான முறையில் தான் ஒவ்வொரு கூட்டமும் நடைபெற்றது. இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாமியர்களை அச்சுறுத்தக்கூடிய நடவடிக்கை, ஒரு பயமுறுத்தக்கூடிய நடவடிக்கை, அவருடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய நடவடிக்கை, இந்த நடவடிக்கைகள் தான் அதன் மூலமாக மேற்கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி அடுத்ததாக பொது சிவில் சட்டம், அது நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்புக்கிடையே நிறைவேற்றப்பட்டு உத்தரகாண்ட் மாநிலம் முதலாக அதை அமுல்படுத்தி இருக்கிறது. நடைமுறைக்கு சாத்தியமற்ற எந்த மதத்தை சார்ந்தவர்களாலும் இந்த திருமண முறை ஒரே மாதிரியாகத்தான் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுவது அது எந்த வகை ஜனநாயகம்னு தெரியல, அது எப்படி சாத்தியம்னு தெரியல. ஒரே மதத்துக்குள்ளறைய, குறிப்பா இந்து மதத்துல 4600க்கு மேற்பட்ட ஜாதிகள் இருக்கிறது. ஒவ்வொரு பிரிவினரும் திருமண முறையை ஒவ்வொரு முறையா சீர்திருத்த திருமணங்கிறது வேற, நான் அந்த விஷயத்துக்கே வரல. கொங்கு மண்டலத்துல திருமண முறை ஒரு முறை, இங்க ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. சோழ மண்டலத்துல வேற ஒரு முறை பின்பற்றப்படுகிறது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முறை பின்பற்றப்படுகிறது. கொங்கு மண்டலம் நடைபெறக்கூடிய திருமணங்கள்ல பிராமணர்களுக்கு வேலை இல்லை, ஆதி காலத்திலிருந்து பிராமணர்களுக்கு வேலை இல்லை. அதற்கு மாறாக அந்த சமூக தலைவரும் அதே மாதிரி நாவிகரும் அந்த திருமணத்தை, நாவிகர் தான் மங்கள வாழ்த்து பாடுறாரு. அது உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான விஷயம். ஒரே மதத்துக்குள்ளரே இப்படி நடக்கிற பொழுது எல்லா மதத்தில் உள்ளவர்களும் ஒரே முறையைத்தான் பின்பற்ற வேண்டும் என்று நிர்பந்தப்படுத்துவது, கட்டாயப்படுத்துவது என்பது ஏற்புடையதல்ல. மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி மத ரீதியாக வாக்குகளை பெற்று தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்கிற அந்த RSS விருப்பத்தை அதனுடைய அரசியல் பிரிவான பாஜக நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. இத்தகைய அணுகுமுறைகள் ஏற்புடையதல்ல, நாட்டிற்கும் நல்லதல்ல. மூன்றாவதாக, சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நேற்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நெடுஞ்சாலைகளில் ஊர்வலங்கள் நடத்தக்கூடாது என்று ஒரு தடை விதித்திருக்கிறது. தடை இன்றைக்கு அமுல்ல இருக்கு. நேற்று அளித்த தீர்ப்புல, அதாவது கொடிகம்பம் அமைக்கிறதுக்கு அனுமதி கேட்டு 2 பேர் போனாங்க. நாங்க கொடிகம்பம் அமைக்கணும், அதுக்கு அனுமதி தர மறுக்கிறாங்க, அதுக்கு நீங்க அனுமதி கொடுன்னு கேட்க போனாங்க. பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கான கதையா உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன தீர்ப்பு வழங்கிய முடிவு வழங்கியிருக்கு அப்படின்னா, தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலை, மாவட்ட சாலை, கிராமப்புற சாலை, எந்த இடங்களிலும் கொடிமரங்கள் இருக்கக்கூடாது. 12 வாரங்களுக்குள்ளாக அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்தந்த கட்சிகளும் அல்லது அமைப்புகள், ஜாதி அமைப்புகளோ மற்ற இதர அமைப்புகளோ அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுக்கவில்லை என்றால் மாவட்ட நிர்வாகம் அது எடுக்கணும். அப்படி எடுக்கிறது ஆகிற செலவை யார் கொடிக்கம்பம் அமைத்தாலும் அவர்களுக்கு வசூல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. போக்குவரத்திற்கு இடையூறாக அல்லது பொதுமக்களுக்கு இடையூறாக கொடிக்கம்பங்கள் அமைந்திருக்கமையால் அமைத்திருந்தால் அல்லது அமைக்க அனுமதி கேட்டால் அதை அனுமதிக்க கூடாது, அப்புறப்படுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. கொடிமரமே இருக்கக்கூடாது என்ற ஒரு முடிவு மக்கள் அவருடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்குரிய சாதனம் தான் அது கொடிக்கம்பம் அமைக்கிறதெல்லாம். அந்த உணர்வுகளையே அனுமதிக்க மாட்டோம் என்று இந்த வழங்கியிருக்கிற தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்ற கிளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.